அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டம் நடத்தினார். அந்த பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட 50,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அதிமுக இடத்துல அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்த முதலமைச்சர் பழனிசாமி தான். இப்போ எங்களுக்கு எவ்வளோ கூட்டங்க, லட்சக்கணக்கில் கூட்டாங்க. மக்கள் அப்படியே சாரியாக வந்தாங்க, குழந்தைகள் வந்தாங்க, இளைஞர்கள் வந்தாங்க, இளைஞர் பெண்மணிகள் இளைஞர்கள் பெண்கள் வந்தாங்க, வயதான முதியோர்கள் வந்தாங்க, கால் கடுக்கு நடந்து வந்தாங்க. உங்கள் கதையெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் போய் சொல்லுங்கள், நீங்கள் யாரும் நாங்கள் நம்ப மாட்டோம். நீங்கள் அந்த கூட்டத்துக்கு 50,000 பேர் தான் வந்தாங்க. 50,000 பேர் எதில் கூட்டாந்தீங்கன்னா டாடா ஏசி, ஈச்சர் பஸ்ஸில் கூட்டாந்துருக்கீங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் தலா 300 ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க. 50,000 × 300 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி செலவு பண்ணி தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், காசு கொடுக்காம கூட்டினதுக்கு உங்கள் தலைவர் என்ன எம்ஜிஆரா, இல்லை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனா? அப்படியே சைக்கிளில் ஓடியாடுறதுக்கு, டூவில் வந்து பார்க்கறதுக்கு, நடந்து வந்து பார்க்கறதுக்கு? உங்கள் தலைவர் சாதாரண நார்மல் பர்சன். அவர் அப்படியே அந்த பேச்சு கேட்டு மயங்கிறதுக்கு யாரும் வரல, சரிங்களா? நீங்கள் இப்படிலாம் செலவு பண்ணி தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அது கூட அந்த கூட்டத்தை அங்கே காமிக்கிறதுக்கான ஒரே காரணம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் சமீபத்தில் எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் வந்து தாவேக்கெல்லாம் இணைஞ்சிட்டார். அவரை டம்மி பண்ணணும், அவருக்கு அங்கே பவர் இல்லைன்னு உங்களுக்கான பவரை காமிக்கணுன்றதுக்காக தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க. ஐயா பழனிசாமி அவர்களே, இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் ஜெயிச்சிடலாம். கோபிச்செட்டிப்பாளையம் இல்லை, குங்கு மண்டலம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இதேமாரி கூட்டத்தை காமிச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் மக்கள் வந்து யோசிக்கிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் ஒரு ஓட்டுக்கு 2,000 இல்லை உங்கள் திராவிட கட்சிகள் 2 கட்சி சேர்ந்து பல கோடிகள் செலவு பண்ணாலும் 26 எலெக்ஷனில் நீங்கள் எம்எல்ஏ ஆகலாம், ஆனால் உங்கள் கூட இருக்கீங்க எம்எல்ஏ ஆக மாட்டாங்க. அதேமாரி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் எம்எல்ஏ ஆகலாம், ஆனால் அவங்க கூட இருக்கீங்க எம்எல்ஏ ஆக மாட்டாங்க. 2026 எலெக்ஷனில் புதிய ஆட்சி வரும். அது எங்கள் தளபதி தலைவன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக இருப்பார். அனைவருக்கும் நன்றி. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.